குட் நைட் யூடியூப். ஏன்னா இப்போ நைட் நேரத்தில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நைட் நேரத்தில் எடுக்கிறது தான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்கு வளரிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹோம் டூர், நாட் அ ஹோம் டூர், ரூம் டூர். ஒரே ஒரு ரூமில் தான் நான் தங்கியிருக்கேன். அதுதான் என்னோட ஹோமு, அதுதான் என்னோட ரூமு, எல்லாமே இதுதான். ஸோ என்னோட ரூமோட டூர் தான் இங்கே வந்து பார்க்க போகிறீங்க. த ஆவரேஜ் ஜிம் ப்ரோஸ் பேச்சுலர் ரூம் டூர். இதுதான் வந்து நம்மளோட டோர். இங்கே இந்த டோரை ஓப்பன் பண்ணால் தான் என்னோட ரூம் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நம்ம உள்ளே வர ஏரியா. எடுத்தோன்னே இந்த சைடு நமக்கு ஸ்பேஸ் கிடையாது, இந்த பக்கம் தான் நம்மளோட ரூமு. சின்ன ரூமுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணுன்றதுல வந்து நம்ம வந்து டாப்பு டக்கர் பிளான் போட்டோம். இதை நம்ம தலைவர் சீபமோட வால் போஸ்டர் தான் இது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, உண்மையிலே குவாலிட்டி நல்லாயிருக்கும். You become what you believe. My goal is to progress, not try to impress. That means டோலிகளுக்காக சொல்கிற இது டைலாக்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஸ்டார்ட் ஃபார்மாக வந்து நான் டிஷர்ட் கழட்டிக்கிறேன். நான் முடியல, இதுக்கு மேலே வேக்கிறதுல இந்த தப்பிக்க முடியாது என்னால். ஸோ ரொம்ப வேக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வால் போஸ்டர், இது வந்து நான் தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து நான் பார்க்குறதுக்காக வச்சேன். ஆனால் ஒரு நாள் கூட நான் பார்த்தது கிடையாது. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவேன், இருட்டில் எழுந்து போயிடுவேன். ஏன்னா நான் ஒரு பேட்மேன். இது விலை வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஒரு 270 கிட்ட வந்துச்சு. மொத்தமாக நீங்கள் ஜிம் வால் போஸ்டர்னு போடுங்க அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்டில், எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கோங்க. அண்ட் அப்படியே நம்ம திரும்பினா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு போசிங்க்கான ஒரு மிரர் தேவைப்படும். அண்ட் இதிலலாம் கண்ட கரையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கிடுங்க. அதெல்லாம் எடுத்து ரிஸ்க்காக அதெல்லாம் கிளியர் பண்ண முடியல. ஸோ இப்படிலாம் வந்து போஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன், அதனால் வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த இடத்துல என்னென்னா, ஃபோக்கஸ் ஆக மாட்டாங்க. இங்கே ஒருத்தன் போகிறான் தெரியுதா, இது அழகாக இருக்கும் பார்க்க. பட் இதில் ஏன் கேவலமாக தர்றான்னு தெரியல. தம்பி கொஞ்சம் நல்லா காட்டுப்பா அவனை. சூப்பராக இருக்குல்ல பார்க்க. இப்போ எஸ் போதும் அவனை எடுத்தது போதும். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இந்த லைட் வாங்கினதுக்கான ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வால் போஸ்டரில் பாக்ஸ் ஷேப்பில் வந்து இவனை ஒட்டுறது தான் என்னோட பிளானு. பட் அதுக்கு ஃப்ளக் பாயிண்ட்டும் ரொம்ப தூரம், அண்ட் அதோட சென்டிமீட்டரும் ரொம்ப பெருசுன்றதுனால அவ்வளோ காசும் கிடையாது என்கிட்ட. அதனால் வாங்கி சும்மா இங்கே வச்சு பார்த்தா இது கொஞ்சம் நல்லா இருந்தது மிரரில் பார்க்குறதுக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதை மாற்றிட்டேன். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஷர்ட்டெல்லாம் வைக்கிறதுக்கு சிலதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அதனால் ஷர்ட்டை போட்டு இது மேலே மூடி வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய எஸ்பிடி பெல்ட் இருக்குது. எஸ்பிடி பெல்ட்னா டெட் லிஃப்ட்டு, பெஞ்ச் ப்ரெஸ் தூக்கிறதுக்கு, ஸ்குவாட்ஸ் பண்ணுறதுக்கான பெல்ட்டு. ஸோ வந்து இடுப்புக்கு போடுற பெல்ட்டுன்னு நினச்சி முடிக்காதீங்க. அண்ட் என்னோடய ட்ராவல் பேக், இதுவும் என்னோடய பேக் கிடையாது, ஆனால் இப்போ என்னோடய பேக். இந்த ரூமில் எனக்கு ரெக்கவருக்கான இடம் டெடே த பெட். எஸ், இவனால தான் வந்து தூங்கிட்டு இருக்கேன். கட்டிலும் நான் தான் வாங்கினேன், காட்டும் நான் தான் வாங்கினேன், தலகாணியும் நான் தான் வாங்கினேன், உரையும் இது எல்லாமே நான் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நைஸான கிளாத் யூஸ் பண்ணால் ஹேருக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி அதை சொன்னதுனால ஏமாந்து போய் வாங்கினேன். அண்ட் இது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இதோட அன்பாக்சிங் வீடியோவே நான் போட்டிருக்கேன். இந்த போன தலகாணிக்கு இந்த ஆட்டமோட விரைய ரிவ்யூவில் போட்டிருப்பேன் பாருங்கள். அண்ட் எஸ், இங்கே தான் நான் படுத்து டெய்லி தூங்குவேன். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பூச்சிக்கு எஸ், இவனை தான் வச்சு தான் நான் குளிக்குவேன் எப்பயுமே. இது எதுக்கு ப்ரோ இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாருக்கு தெரியும், எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். எதுக்கு ப்ரோ இத்தனை டவல் வச்சுருக்கீங்களோ, ஃபார் ஒய், என்ன ரீசனுக்கு ப்ரோ இவ்வளோ டவல் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், ஜஸ்ட் ஃபார் வந்து இது வந்து உடம்பு வந்து குளிச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு, இது ஃபேஸ் வாஷ் பண்ணால் இது தளத்தை விட்டுறதுக்கு. அண்ட் இது வந்து சம்டைம்ஸ் சும்மா யூஸ் பண்ணிருப்பேன். இது ரேண்டமாக என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன். ப்ரோ பெரிய பணக்காரன் தான் ப்ரோ நீங்கள் இத்தனை டவல் வச்சு யூஸ் பண்ணுறீங்களேன்னு கேட்டால், அன்டில் நீங்கள் வந்து உங்கள் பாடியை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுன்னா காசு செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. மிஞ்சி போனால் இது ஒரு 300-400 வந்துருக்குமா சேர்த்து போட்டால். கண்டிப்பாக அது தேவையில்லாத செலவு நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. ஜஸ்ட்டு வாங்கி போட்டு கொஞ்சம் அப்பியாசிங்கமாக தான் இருக்குது இவ்வளோ ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணி. ஓகே 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 இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா என்னோட டன் 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 இவனுக்கெல்லாம் வந்து சேட் பண்ணும். டான் 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 இப்படியெல்லாம் அவனுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்கணும். பிகாஸ் வந்து இவனை வந்து நிறைய நான் தான் குப்பை மொத்தம் டிஷர்ட்டை போட்டு அமுக்கிக்குள்ளே என் ரூமை பார்த்து க்ளீனாக இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான். முக்கால்வாசி குப்பை இவங்கள தான் தூக்கி போடுவேன். இவனை பற்றி சொல்லியே ஆகணும். இஸ் சச் அ ஆசம் கொக்கி. இவனுக்கு இவன் வந்து எனக்கு டெய்லி ஹெல்ப் பண்ணுவான். இவனுக்கு யூஸ் பண்ணாத நாள் இருக்காது. பிகாஸ் குளிச்சுட்டு வந்தவொடனே மொட்டை மாடிக்கு போய் யாரா ஜெட்டியை காய போடுறதுன்னு நான் இங்கே தான் காய போடுவேன். எஸ், என்ன ப்ரூ வெக்கமே நம்ம சொல்கிறீங்கன்னா
இப்போ கூட இதுக்குள்ளே தான் இருப்பான் என்ன வீடியோக்காக அது வந்து காஞ்சிக்கிட்டு இருந்தால் எடுத்து உள்ளது பட்டு விட்டேன். கொஞ்சம் எனக்கே இந்த வீடியோ எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ ஃப்யூச்சரில் ரெக்ரியேட் பண்ணுவேன் இதை சொன்னதை நினச்சி. ஓ ஓ ஓ ஓ ஓ சச் ஆசம் சப்ளிமெண்ட் ஸ்டாக். என்னோட சப்ளிமெண்ட்டை வந்து நான் இங்கே தான் மோஸ்ட்லி வைப்பேன். வேவை தவிர மிச்சம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். கிரியேட்டின், ப்ரீ ஒர்க் அவுட், என்னோட ஃபிஷ் ஆயில், மல்டிவிட்டமின், கண்டது போனது கீழே ஸ்மெல்லிங் சால்ட்டு, சாக்கு அண்ட் முக்கியமாக இவனை நம்ம எங்கப்பா வாப்பா தம்பி ஏன்டா இப்படி பண்ணுற யாருன்னு தெரியுதா? நம்ம நெருட்டோம் எங்கள் அக்கா கிட்டேருந்து சுட்டு வந்துட்டேன். குட்டியாக இருந்தாலும் இந்த இடம் நல்லாயிருக்கு. சென்ட்டு, ஏர்பாட்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி கண்ட கரும்பு வைக்கிறதுக்கெலாம் நான் வந்து இவனை யூஸ் பண்ணிப்பேன். அண்டு வேக்க ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் மைக் நான் யூஸ் பண்ணாதனால வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்தளவு வேத்து கொட்டி உங்களுக்காக இதோ உங்களுக்காக அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். முக்கியமான பயங்கரமான இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்த காட்டினோம் நான். எஸ், த ஹேர் கூலர் என்னோட வெயில் காலத்தில் மிகப்பெரிய ஹெல்ப் செஞ்சான்லாம் சொல்ல முடியாது. ஓரளவு தான் காற்று வந்துச்சு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கு உள்ளே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, சொல்ல மாட்டேன். பயங்கர சீக்ரெட். அது பயங்கரமான சீக்ரெட். அது என்னன்னு வேணும்னா குறைஞ்சது ஒரு 20 கமெண்ட் ஆச்சு ஷோ த பாக்ஸ் விளாக்னு நீங்கள் சொன்னால் தான் நான் சொல்லுவேன். முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. இதுக்கு ஒரு 20 நிமிஷம் வீடியோவே நல்லா முடிஞ்சால் போடுவேன். அண்ட் என்னோட செயின் கண்ட கருமத்தையெல்லாம் தூங்கும்போது கழட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இவன் வெயிட் மிஷின் மொதல் நாள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் மிஷின் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒயிட் கலரில் வந்து வாங்காதீங்க, மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும், சீப்பாக இருக்கும். பட் ரொம்ப சீக்கிரமாக அழுக்காயிடும். யாராச்சும் இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்களா? நான் விளாக் எடுக்கும்போது இப்போ என்ன அசிங்கமாக நினச்சிங்களா என்னால் இவ்வளோ அசிங்கமான ஒரு வெயிட் மிஷின் வச்சுருக்கேன்னு, கிச்சன் ஸ்கேல். சரி, அடுத்து வந்து முக்கியமான ஒருத்தரை காட்ட போகிறேன். காடாண்டா பையா, மேரே பையா பையா. எஸ், த ஹனுமான் ஜி. கஷ்டப்பட்டு வாங்கினா ஜஸ்ட் 200 கிட்ட தான் வந்துச்சு. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது, வாங்கி பாருங்கள். குவாலிட்டி பார்க்குறீங்களா? நல்லாயிருக்கு, உண்மையிலே நல்லாயிருக்கு. முக்கியமான இன்னொருத்தர் காட்டணும். மந்த்லி சேலரி வர நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன். கடைசியில் பார்த்தா எங்கிட்டே நிறைய ட்ரெஸ் இருக்குது. பட் நிறையா இருந்த காரணத்தினால் நான் இவனை தான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறது. பார்த்து அப்படியே வந்து கேஷுவலாக வந்து இப்படி நின்று அப்படியே இப்படி வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இவனை இனி வேணா நீ இவனை பாருங்களா, கோகு வச்சுருப்பான் பின்னாடி. கோகு காட்டுறான். சம் கோகு இல்லை, வெஜிட்டாக தான் இருக்கான். அந்த பிளாக், இவனுங்கெல்லாம் பிளாக்கு. அண்ட் பின்னாடி இங்கெல்லாம் வந்து இன்னும் மாட்ட வேண்டியது இருந்துச்சு. சண்டேன்றனால சண்டேல மட்டும் தான் நான் துணி துவைப்பேன். மோஸ்ட் ஆஃப் த துணி துவைச்சி இன்றைக்கி தான் காய போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 துவைக்காத துணி இருக்குது. பார்க்க கொஞ்சம் நிறையா தெரியணுன்ட்டு இப்போ தான் நான் போட்டேன். உண்மையிலே நிறையா இருக்குது என்கிட்ட, சும்மா சொல்ல, உண்மையிலே நிறையா வச்சுருக்கேன். நான் முக்கியமான ஒரு இடம் காட்ட போகிறோம் பாஸ். ஆஸ் அ ஜிம்முக்கு போகிற ப்ரோவாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான இடம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற இடம், த மோஸ்ட் ஆஃப் த கெயின்ஸ் உருவாகிற இடம். எஸ், த கிச்சன். இவனை வந்து நான் என்னென்ன சொல்ல, வார்த்தைகளால் சொல்ல இயலாத ஒரு மனிதனாடா. எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? நான் வீடியோக்காகன்னு சொல்லலை, உண்மையிலேயே எனக்கு இந்த இடத்த வந்து மற்ற இடம் எவ்வளோ அசிங்கமாக நான் வச்சாலும் சரி, இந்த இடத்த மட்டும் நான் முடிஞ்சளவு க்ளீனாக தான் வச்சுப்பேன். மசாலாஸ் இதெல்லாம் வந்து சிக்கன் மசாலா பார்த்தீங்களா, எழுதி வச்சுருப்பேன் இந்த இடத்துல. எஸ், கறி மசாலா பார்த்தீங்களா, சிக்கன் மசாலா. அண்ட் இவன் கல் உப்பு, இவன் தூள் உப்பு, ரூம் ஸ்ப்ரே, இவன் எதுக்கு இங்கே வச்சுருக்கான்னு தெரியல. அண்டு பெப்பர், ப்ரூ, ஆயில். இந்த ஸ்டாண்டு வைக்கிற இடம் கிடைக்கலன்ட்டு கப்பில் வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய ஷேக்கர். பார்க்கவே எனக்கு இப்போ கூட எனக்கு பெருமையாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ குவாலிட்டி வச்சுருக்கேன்னு. அண்ட் திஸ் விண்டோ ஹெல்பிங் ஃபார் சம் காற்று வாங்கிங். காற்று மட்டும் எப்போயாச்சும் வருஷத்தில் ஒரு நாள் அடிக்கும் இந்த பக்கம். அதனால் ரூம் டெம்பரேச்சரை கொஞ்சம் ஆவரேஜாக வச்சுக்க முடியுது. எங்கே ப்ரோ ரூமே எண்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், ரூம் முடிஞ்சிடுச்சு. எங்கே ப்ரோ பாத்திரத்தெல்லாம் எங்கே ப்ரோ வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் தூக்கி தலை மேலே வைப்பேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் தலை மேலெலாம் வைக்கல, கீழே வச்சுருக்கேன். நான் வந்து ஒழிச்சு வச்சுருப்பேன் இந்த இடத்துல. அண்ட் என்கிட்ட நிறைய அழகழகான பாத்திரம் இருக்குது. அண்டு குறுக்க இந்த கௌஷிக் வந்தா வந்து பார்த்தீங்கன்னா குஸ்கா வந்து இன்றைக்கி சாப்பிட்லான்ட்டு குஸ்காவும் சில்லி சிக்கனும் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம், பிளேட்டு எல்லாமே வச்சுருப்பேன். தவா எல்லாமே இருக்குது என்கிட்ட. நான் வந்து பெரிய அல்லுன்னு சொல்லிக்க விரும்பலை. அண்ட் மூலையில் 3 பேர் ஒழிஞ்சிருக்கானு பாருங்கள். சுகர் ஃப்ரீ சிரப். இவனுங்கெல்லாம் யூஸே பண்ணுறதுல எதுக்கு வாங்கினான்னு தெரியல, காசுக்கு தான் வேஸ்ட்டு. சப்ளிமெண்ட்டு ஆட்டம். நான் இப்போ வரைக்கும் இவனை தான் அஃபோர்டபுளான ப்ரைஸுன்றனால இவனை தான் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அண்டு இதில் ரைஸ் அண்ட் இது சோயா, இதில் மசாலா, ஓட்ஸு, இது எக்கு. இது எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கினதுன்னு தெரியல, இது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். யாருக்காச்சும் இந்த யூஸ் பண்ணாத என்னோடய எக்கு வேணும்னா சொல்லுங்கள், வாங்கி 2 மாதம் தான் ஆகுது. கிவ் அவே கொடுக்குறாங்க நான் உங்களுக்கு. ஹவுஸ் முக்கியமான ஒருத்தன். அண்ட் இவன்
இவர் தான் வந்து வினய், கடைசியாக தான் வந்து சேரல, ஃபர்ஸ்ட்லேருந்தே இவர் மட்டும்தான் இருக்காரு. இங்கே சுவிட்ச் போட்டால் அங்கே ஓடுவார். வா 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 வா, உங்களுக்கு கேட்கவே கேட்காதுன்னு எனக்கு தெரியும், பட் செம்ம காற்று வருது. ப்ரோ யூஆர் சச் ஆசம் மேன், ஆசம். ஸோ 1லேருந்து 5 என்ட்ரதுக்குள்ளேயே ரூம் முடிஞ்சு போயிடும். வாக்கிங் கூட ரூம்குள்ளே போக முடியாத மாதிரி தான் ஒரு இடம், பட் அதுலேயே முடிஞ்ச அளவு கொஞ்சம் க்ளீனாக வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஷார்ட் ஃபார்மாக என் ரூமை காட்டணும்னா, Sorry I didn't respond for a week. I was in class and then I fell asleep. Woke up late for work and left my phone at home. I didn't mean to leave you hanging there all alone. 11:59 at night and 60 seconds today will be gone. Just another mark on a calendar. I saw him. ஸோ அவ்வளோதான் என்னோட ரூமோட டூர் அண்ட் என்னோட ஹோமோட டூர். அண்ட் ரெஸ்ட் ரூமை காட்டவே இல்லையே ப்ரோலாம் கேம கேள்வி கேட்காதையும், அது தனியாக ஒரு இடத்துல இருக்குது, நான் தனியாக யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இவ்வளோ தான் என்னோட பேசிக் ஜிம் ப்ரோ ரூம். ஓ சார்ஜ் காலி ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த வீடியோ நல்லா இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல vlogல வந்து மீட் பண்ணுறேன். அதை வந்து ஜிம் கண்டென்ட் மட்டும் தான் போடுவேன், வேறு கண்டென்ட்டே போட மாட்டேன். சும்மா இப்படி தான் பிடிச்சி பேசியே வீடியோ ஓட்டுவேன். அண்ட் தம்ப்நெயில் வேறு எடுக்கணும், சார்ஜ் வேறு கிடையாது. டாட்டா பட்டா மம்மி டுர்.